ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோனிஸ் குக்கிங் ஜேர்னி. நாம் இன்றைக்கி ஒரு யம்மியான டிஷ் பார்க்க போகிறோங்க வித் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்ன? மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பை இன்னும் டெலிஷியஸாக ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி இன்னும் அழகாக்குறோம். என்னன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் நான் 2 ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். தக்காளி மொத்தம் 3 எடுத்திருக்கேன். 2 சாப் பண்ணி இன்னொன்று நான் புளி கூட கரைச்சி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சட்டியில் செய்ய போகிறேன். இந்த சட்டியில் நான் நல்லெண்ணெய் நல்லா ஊற்ற போகிறேன். அதாவது விச் மீன்ஸ் ஒரு 1.5 குழிக்கரண்டின்னு வச்சுக்கோங்களேன் கணக்குக்கு. அந்த குழிக்கரண்டி 1.5 குழிக்கரண்டி நான் ஊற்றிட்டு அது நல்லா ஒரு புகை வரணும். அந்த நம்ம எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த புகை மேலே வரும்போது தான் அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நாம் ஒரு கடுகு 1 ஸ்பூன், தென் ஜீரகம் 1/2 ஸ்பூன், தென் சோம்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். அது எல்லாம் நல்லா வெடித்து வரும்போது நம்ம அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா அப்படியே அதில் அந்த எண்ணெயிலே கரையிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா வணக்கிட்டே இருக்கணும். வணக்கிட்டே இருக்கும்போது திரும்ப நம்ம தக்காளி போடுறோம். நம்ம 2 சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 தக்காளியும் நம்ம போடுறோம். அந்த 2 தக்காளி நல்லா சாப் ஆகும்போது நல்லா அப்படியே அதோட கரைஞ்சிரும். இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, தென் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணி போட வேண்டாம். கட் பண்ணி போட்டால் ரொம்ப காரமாயிடும். ஸோ நான் அப்படியே முழு பச்சை மிளகாயவே நான் போட்டுக்கிறேன். தென் பூண்டு ஒரு 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 6 பல் பூண்டை நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கணும். அந்த வணங்குறது எப்படின்னா, அந்த குழம்புல அந்த வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது, தக்காளியும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வணங்கி கரையிற அளவுக்கு இது நல்லா வணங்கணும். தென் இந்த நல்லா வெங்காயம் தக்காளி வணங்குற இந்த மீன் டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம புளிங்கிறது எவ்வளோ எடுத்துக்கலான்னா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். அடுத்து நம்ம இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அது கூடவே நம்ம இன்னொரு தக்காளி வெளியே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் நல்லா இது கூட கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நான் இதில் கொஞ்சமாக நான் ஒரு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன். அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது ஆப்ஷனல் தான். இது இஞ்சியை தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி, இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தென் இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட இல்லை, ரொம்ப பிஞ்ச் லெவல் ஒரு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நான் வீட்லேயே அரைச்சி வச்ச மிளகா பொடி சேர்த்திக்கிறேன். அந்த மிளகா பொடியை நான் நல்லா ஹீப்ட் ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நல்லா இது எண்ணெயிலே இது நல்லா வணங்க விட்டுட்டு, இந்த மீன் டைமில் இந்த புளியும் தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த புளி தண்ணி, இதை இந்த மசாலாவோட நான் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். அந்த கொதிக்க விடுறது அப்படியே நல்லா ஒரு கொதி வந்தால் போதாது, நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு கொதி வர அளவுக்கு விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா கொதி வந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இப்போ நான் போட போகிறேன். என்னென்னா கொஞ்சமாக வெல்லம், ஒரு துளி வெல்லம் போடும்போது இந்த குழம்புக்கு கலர் மாறும், தென் டேஸ்ட்டும் வேறு மாதிரி கொடுக்கும். இந்த வெல்லத்தை போட்டதுக்கப்புறம் இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் விச் மீன்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வாங்கி வச்சேன் மத்தி மீனை இதோட சேர்க்குறேன். யூஸ்வலாக நம்மளோட குழம்புல எது அதிகமாக டேஸ்ட் சேர்க்குது அப்படின்னா, நம்ம போடுற மசாலாவை காட்டிலும் நம்ம அந்த குழம்போட அந்த டெக்ஸ்சர் எப்படி தெரியுமா மாறும், அந்த மீன் இந்த குழம்புல கரையுது இல்லை, விச் மீன்ஸ் ஓவர் குக்டு இல்லை, அந்த டேஸ்ட் அதோட மிங்கிள் ஆகும் பார்த்திங்களா. அப்போ தான் அந்த குழம்புக்கே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த டேஸ்ட் இந்த வெல்லம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கலரும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். விச் மீன்ஸ் கலர்னால் அந்த ஒரு பார்த்தோன்னே ஒரு அப்பிடைட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அதை இந்த வெல்லம் நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி தேங்காய் கூட அரைச்சி ஊற்றணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இது ஸ்பெஷலி திருவண்ணாமலை சைட் இது மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.